நாம் ஏன் டெய்லி தூங்கணும்? தூங்குறது மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்க போகுது? அப்படி தூங்காமல் விட்டோம்னா நமக்கு என்ன உடம்புல மாற்றங்கள் வரப்போகுது? எப்படி நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறது? ஆழ்ந்த உறக்கத்துக்கு உண்டான டைம் என்ன அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படிங்கிற பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை genreviews.online. genreviews.online is the one of the portal site. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறக்குள்ள கரெக்டான டைம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். நடிச்சாமோன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த நடிச்சாம டைமு தாங்க நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். இந்த டைமில் தூங்கும்போது மட்டும்தான் உடம்புல வந்து தூக்கத்தில் மூலமாக கிடைக்கக்கூடிய ஹார்மோன் வந்து மெலட்டோனின். அந்த ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கும். எப்படி தூங்குகிறோம், எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஹார்மோன் சுரந்துருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாளுக்கு தேவையான எனர்ஜி நம்ம உடம்புல வந்து கிடைக்க போகுது. இதை நீங்கள் நம்புகிறீங்களா? ஆழ்ந்த உறக்கத்தில் மூலமாக தான் உங்கள் உடம்புல எந்த ஒரு நோயுமே வராது. இதுவும் உண்மைங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்குறது மூலமாக உடம்புல எந்த ஒரு நோயுமே வராது. இதை நம்புகிறீங்களா? நீங்கள் ரொம்ப அழகாயிடுவீங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் போய் தூங்கும்போது தேவையான அளவு உடம்புல மெலட்டோனின் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப அழகாயிடுவீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனைகள்லாம் இருக்குதா? இதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா தூங்கணுங்க. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்துக்கு எப்படி போகிறது? ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர்னாச்சு நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, மொபைல் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள் நீங்கள் வந்து செய்யுங்க. செய்ய வேண்டிய முதல் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இடைவெளி வேணும். ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிங்க. அந்த நாளில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்ல மறந்துட்டீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு வந்து சாரி சொல்லுங்கள். கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யோக நித்ரா செய்யுங்க. யோக நித்ரா வந்து ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்குங்க. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் தூங்கக்கூடிய நேரம் வந்து குறைவானதாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரமே உங்கள் உடம்புக்கு போதுமான அளவுக்கு தேவையான ஆழ்ந்த உறக்கத்தை வந்து யோக நித்ரா மூலமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். யோக நித்ராவில் உடம்புல ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் நம்ம கவனத்தை செலுத்துறது மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆற்றல் பெற்றுட்டு அது ஓய்வு நிலைக்கு செல்லுது. உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் ஓய்வு நிலைக்கு செல்ல நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம். யோக நித்ரா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். நீங்கள் யோக நித்ராவை பயன்படுத்தி பாருங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கு. நன்றி.